வணக்கம் மலேசியா செய்தி ஊடகத்தின் பெயரில் பொறுப்பற்ற தரப்பினரால் போலி சமூக ஊடக பக்கங்கள் திறக்கப்பட்டு அதன் பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வணக்கம் மலேசியா பெயரில் அதன் சின்னத்தை பயன்படுத்தி சில பேஸ்புக் பக்கங்கள் உலா வருகின்றன. அண்மையில் இது போன்ற இரு சம்பவங்கள் கண்டறியப்பட்டு வணக்கம் மலேசியா சார்பில் முறைப்படி புகாரும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வணக்கம் மலேசியா பெயரை பயன்படுத்தி மக்களை குழப்பும் இன்னொரு சம்பவம் கண்டறியப்பட்டுள்ளது. அச்சு அசலாக வணக்கம் மலேசியா பேஸ்புக் பக்கத்தை போன்றே வடிவமைக்கப்பட்ட போலி பேஸ்புக் பக்கத்தை நம்பி ஒரு வழக்கறிஞரை ஏமாற பார்த்தார். ஜோஹர் பாருவை சேர்ந்த நிறுவனத்தால் ஏர்பட், ஸ்பீக்கர் போன்ற கருவிகள் பெரும் விலை கழிவு சலுகையில் விற்கப்படுவதாக அந்த போலி பேஸ்புக் பக்கத்தில் செய்தி பரவியுள்ளது. அங்க அந்த ஆஃபிஷியல் வெப்சைட் திறந்துச்சு. அந்த பர்டிகுலர் ஸ்பீக்கரை போய் தேடும் போது அது இன்னும் அதே 760 தான் இருக்க தவிர 160க்கு அவன் மெகா சேலோ இல்லை ஆஃப் சேலோ எதுவுமே போட கிடையாது. பிற்பாடு இந்த சைட்ல இருந்து இந்த ஃபேஸ்புக்ல இருந்து கிளிக் பண்ண அந்த லிங்க் இருக்குல்ல, அந்த ஃபேக்கான JBLோட வெப்சைட், அது உள்ளுக்கு பூந்து இது உண்மையிலே ஃபேக்கா இல்லையா அப்படின்னு உன்னிப்பா உத்து கவனிக்கும் போது மற்ற பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு இயர்பட்ஸ்ன்னு தட்டினேன், அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னு தட்டும் போது அது திறக்கல. அது சும்மா ஒரு டம்மியா அழகு பொருளா டம்மி மாதிரி அங்க வச்சிருக்கானே தவிர அது திறக்கல. அங்க கிளிக்கே பண்ண முடியல. அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓ இது ஃபேக்கான வெப்சைட், இது ஃபேக்கான பதிவு. இருந்த போதும் எனக்கு திருப்பி இன்னொரு டவுட் வந்துச்சு, எப்படி வணக்கம் மலேசியா இது விசாரிக்காம அவங்களோட ஃபேஸ்புக்ல பதிவுல இந்த செய்தி துணுக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் ஃபேஸ்புக்ல திறந்து செக் பண்ணும் போது அந்த வணக்கம் மலேசியாவோட பேச்சே ஃபேக்கு. அந்த வணக்கம் மலேசியா பேச்சு உள்ளுக்கு பூந்து பார்க்குற 100கணக்கான பேர் தான் அதை லைக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேச்சே ஃபேக்கு, அந்த போஸ்டும் ஃபேக்கு, அதுல இருக்கிற கமெண்ட்ஸும் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக். கொஞ்சம் இருந்தா நான் கொஞ்சம் அப்படியே இதா இருந்திருந்தேன்னு சொன்னா நிச்சயமா நான் ஸ்கேம் பண்ணப்பட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 160 170 வெள்ளி நான் இழந்திருப்பேன். மற்ற ஆராயாமல் இருந்திருந்தால் அந்த போலி பக்கத்தை நம்பி தானும் மோசடிக்கு ஆளாகி இருப்பேன் என அந்த வழக்கறிஞரும் வீடியோ வெளியிட்டுள்ளார். வணக்கம் மலேசியா என்ற பெயரில் காணப்படும் பேஸ்புக் பக்கம் மட்டுமே எங்களின் ஒரே அதிகாரப்பூர்வ பக்கமாகும். ஆக இந்த போலி பேஸ்புக் பக்கத்திற்கும் வணக்கம் மலேசியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. முந்தைய சம்பவங்கள் போலவே இந்த ஆக கடைசி சம்பவம் தொடர்பிலும் வணக்கம் மலேசியா நிர்வாகம் புகார் செய்துள்ளது. ஒவ்வொரு முறையும் பொறுப்பற்ற தரப்புகளால் இப்படி வணக்கம் மலேசியாவின் பெயர் தவறாக பயன்படுத்தப்படும் போது வாசகர்களுக்கு நிர்வாகம் உரிய விளக்கங்களை அளித்து வருகிறது. எனவே வணக்கம் மலேசியா பெயரில் இது போன்ற தவறான போலியான செய்திகளை கண்டால் எளிதில் நம்பிவிடாமல் எங்களின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்கள் வாயிலாக பொதுமக்கள் உறுதி செய்து கொள்ளலாம், அல்லது வணக்கம் மலேசியா அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து உறுதி செய்து கொள்ளலாம். வணக்கம் மலேசியா பெயரை பயன்படுத்தி தவறான செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதை நிர்வாகம் உறுதி செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.